ஒரு அழகான கிராமத்தில் ஜனநாயகன் என்ற நல்ல மனம் கொண்ட தலைவன் இருந்தான். அவன் தனியாக முடிவு எடுக்க மாட்டான். எல்லா விஷயத்திலும் மக்களிடம் கேட்டு விடுவான். ஒரு நாள் கிராமத்தில் பூங்கா அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஜனநாயகன் எல்லோரையும் கூப்பிட்டு கேட்டான், பூங்கா எங்கே வேண்டும்? குழந்தைகள் சொன்னார்கள், பள்ளிக்கு அருகில். பெரியவர்கள் சொன்னார்கள், வீட்டுக்கு அருகில். அப்போ ஜனநாயகன் எல்லாருக்கும் வாக்கு போடச் சொன்னான். அதிக வாக்கு கிடைத்த இடத்தில் பூங்கா அமைக்கப்பட்டது. பூங்கா திறந்த நாளில் ஜனநாயகன் சொன்னான், இது என் முடிவு இல்லை, நம்ம எல்லோரின் முடிவு. அந்த நாளிலிருந்து கிராமம் சந்தோஷமாக வாழ்ந்தது. எல்லோரின் கருத்தையும் கேட்பதே ஜனநாயகம். அந்த பூங்கா மக்களுக்கு மகிழ்ச்சியை மற்றும் ஒருமைப்பாட்டை கொண்டு வந்தது. ஜனநாயகத்தின் மூலமாக கிராமத்து மக்கள் ஒன்றாக சிறந்த வாழ்வை அனுபவித்தனர். கிராமத்து மக்கள் ஒருவருக்கொருவர் உதவியும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளும் கொண்டனர். இவ்வாறு அந்த கிராமம் என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. இந்த பூங்கா கிராமத்தின் இதயமாக மாறியது. ஒற்றுமை மற்றும் அன்பின் ஒரு அறிகுறியாக அனைவருக்கும் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை கொண்டு வந்தது.